பூனெல்லாம் விளையாடாது திவ்யா. கேட்காம உள்ள வந்தது தப்புதான். இல்லத்த, திடீர்னு நீங்க வந்து நிக்கவும் எனக்கு ஒண்ணுமே புரியல. வாங்கத்த. யாருமா? அத்தப்பா. யாரு? அத்தையா? அத்தை வந்திருக்காங்க. வணக்கம் அண்ணே. வாங்கம்மா. என்னம்மா பாக்குற? உன் பாட்டிமா. திவ்யா குட்டி, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. வாங்க உட்காருங்க. நல்லா படிக்கிறியா? அத்தை, ரம்யா எப்படி இருக்கா? நல்லா இருக்காம்மா. எப்போ நீங்க சென்னைக்கு வந்தீங்க? வந்து கொஞ்ச நாள் ஆச்சு. ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? என்னம்மா வந்த உடனே பிரச்சனை அதுன்னு பேசிக்கிட்டு சாப்பிட ஏதாவது கொண்டாமா போ. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாண்ணே, நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஏமா அவனை விட்டுட்டு வந்தேன்? என்ன பிரச்சனைன்னு அவர் உங்ககிட்ட சொல்லலையா? சொன்னா எல்லா குடும்பத்திலயும் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனை தான்னு சொன்னா. வேற எதுவும் குறிப்பெல்லாம் சொல்லல. சொல்லுமா, வேற ஏதாவது பிரச்சனையா? குறிப்பிட்டு சொல்ற மாதிரி அவங்க பையன் காரியம் பண்ணிருக்கான். பல பெண்களோட தொடர்பு வச்சிருக்கான். எத்தனை பேர் ஏமாத்திருக்கான் தெரியுமா? 42 பேருடைய கிட்னி திருடி வித்திருக்காங்க. அதுக்கு உடனே இருந்திருக்கான். காசை வாங்கிட்டு துணை போயிருக்கான். எல்லார்கிட்டயும் பணம் பேரம் பேசுறது. இந்த பாழா பண்ண மாசிலாமனோட சேர்ந்துக்கிட்டு அவன் பண்ணாத அட்டகாசமே கிடையாது. திவ்யா கடத்திட்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டான். இது என்ன தர்மம்? நான் தான் மிரட்டி கூட்டிட்டு வந்தேன். இப்ப சொல்லுங்கம்மா, அப்பாவி ஜனங்களுடைய கிட்னி திருன அயோக்கியனுக்கு உங்க பையன் சப்போர்ட் பண்றான். அவன் செஞ்ச பாவத்துக்கு நாங்க தண்டனை அனுபவிக்கிறோம். என்னோட கிட்னியை கொடுத்து என் பொண்ணோட உயிரை காப்பாத்தி இருக்கேன். இது சின்ன பிரச்சனையா? ஏற்கனவே ஒரு பொண்ணை ஏமாத்தி ஒரு குழந்தையும் கொடுத்து அதையும் மறைச்சு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருக்கானே, இது சின்ன பிரச்சனையா? இந்த சூழ்நிலையில் உங்க பையனை விட்டு வந்தது தப்பா? அம்மா, எங்க நிலைமையில நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? நீங்களே முடிவு பண்ணுங்க. நான் பொய் சொல்லலம்மா. டேய், என்னடா பொய் சொல்லல? சின்ன பிரச்சனையே பெருசு பண்ணி அவதான் அந்த விட்டு விட்டு போயிட்டேன்னு சொன்னியே, அது பொய் இல்லையா? சே,
எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனெல்லாம் பண்ணிருக்கிற நீ. இத பார், நீ பண்ண காரியத்துக்கு எந்த பொண்ணா இருந்தாலும் அவ எடுத்த முடிவுதான் எடுத்திருப்பா. அம்மா, நான் அவகிட்ட சொன்னதையே தான் உங்ககிட்டயும் சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் தப்பு பண்ணேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. அப்படி நான் தப்பு பண்ணதா அவ சொல்லட்டும், அதுக்கப்புறம் அவ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். அம்மா, ஏற்கனவே பிரியாவும் திவ்யாவும் இல்லாம நான் நொந்து போயிருக்கேம்மா. இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க என்ன மன்னிச்சு இந்த வீட்டுக்கு வந்ததுல நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இப்ப அதுலயும் மண்ணலி போட்டுறாதீங்க. தப்பு பண்ணிட்டேன், ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டேன். திருந்துட்டேன்னு கதறி இருக்கேம்மா. இதுக்கு மேல நான் என்னமா பண்ண முடியும்? அதே அவன் நம்ப மாட்டேங்கிறா. அண்ணா, அம்மா ஏதோ கோவத்துல பேசுறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நானும் அம்மா உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டோம். பாவம்மா. இத பாருடா, உன்னை பெத்த தலையெழுத்துக்காக நான் வேணா இங்க இருக்கலாம். ஆனா பிரியா இங்க வருவான்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஒருவேளை வருவான்ற நம்பிக்கை உனக்கு இருந்துச்சுன்னா நீ அவளுக்காக காத்திருந்துதான் ஆகணும். அதான் உனக்கு கிடைச்ச தண்டனை. வசந்தியோட செயல்பாடெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்பவே திருப்தியா இருக்கு. நம்ம இயக்கத்துல சேரணுங்கிற வெறியோட இருக்கா. எதுக்கு நீ அவகிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா பழகு. அதுக்கு அவசியமே இல்லை. அவங்க அம்மாவுக்கு நான் அந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கல. அதனால வசந்தி கிட்ட சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப சொன்னாங்க. ஆனா அதுக்கு வசந்தி என்ன சொன்னா தெரியுமா? அந்த பொண்ணை நீங்க வெளியே அனுப்பக்கூடாது, அப்படி அனுப்புனா நானும் அதோட சேர்ந்து வெளியே போயிடுவேன்னு அவங்க அம்மா வாயே அடிச்சிட்டேன். அவ இந்த அளவுக்கு உன்னை ஏத்துக்கிட்டதுக்கு என்ன காரணம்? நம்ம ஏகத்து மேல இருக்கிற பயமா, இல்ல நம்ம ஏகத்துல சேருங்கிற ஆர்வமா? கண்டிப்பா ஆர்வம் தான். அவளை நம்ம இயக்கத்துல சேர்த்துக்கலாங்கிறது என்னோட அபிப்பிராயம். அதுக்கு மேல உங்க விருப்பம். அப்படின்னா நாம் ஒரு டெஸ்ட் வைப்போம். அதில் அவள் ஜெயிச்சிட்டான்னா நம்ம ஏகத்தில் சேர்த்துப்போம். என்ன டெஸ்ட்டு? குமரனோட உயிருக்கு நாம் பதில் சொல்லியே ஆகணும். அதுக்கு தேவை ரேகாவோட உயிர். வசந்தியோட உதவியால் ரேகாவை கொல்லணும். அந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அது எப்படி? அக்காவோட சாவுக்கு தங்கச்சியை ஒத்துக்குவாளா? அவள் இந்த திட்டத்துக்கு ஒத்துக்கலன்னு சொன்னா பாசம் கண்ணை மறைக்குதுன்னு அர்த்தம். பாசம் கண்ணை மறைச்சதுன்னா இந்த ஏக்கத்தில் அவள் இல்லைன்னு அர்த்தம். இதை நீ அவகிட்ட தெளிவாக சொல்லிடு. அதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும்? நீ ரேகா வீட்டுக்கு போகணும். அதுவும் வசந்தி உன்னை கூட்டிக்கிட்டு போகணும். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க கேப்பில் ரேகா எந்த காரில் கிளம்புறான்னு பார்த்து நீ பாம வைக்கணும். அவ சாகணும். நம்ம திட்டத்தை அவகிட்ட சொல்லு. ஒருவேளை அவள் ஒத்துக்கலைன்னா கண்டிப்பாக அவங்க அக்கா கிட்ட அவள் சொல்லுவாள். அதனால் ரேகாவோட சேர்த்து வசந்தியும் பலி கொடுத்துரு. ஏன்னா நம்ம இயக்கத்தோட ரகசியம் நமக்கு மட்டும்தான் தெரியணும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. What do you want, sir? 2x3 sweet corn chicken soup. Okay. And 1 chicken wonton. Okay, sir. Thanks. ரேகா மேடம் வந்தோடனே ஆர்டர் பண்ணலாம்ல, இப்போவே ஏன் ஆர்டர் பண்ணிட்டீங்க? இந்த கேன்டன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தால் அவங்களும் இதே தான் ஆர்டர் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப தான். இங்கே வா. ஊர்லேருந்து வந்து இவ்வளோ நாள் ஆச்சே, வெறும் ஃபோனில் தான் பேசுவியா? நேரில் பார்க்கணும்னு தோணாதா? உங்களுக்கு மட்டும் தோணுச்சா?
எனக்கு நீ எங்க இருக்குன்னு கூட தெரியாதுமா. நான் எப்படி வந்து பார்ப்பேன்? உலகத்துல எங்க இருந்தாலும் காதலியை கண்டுபிடிக்கிறது தான் காதலனோட வேலை. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? நீங்க பேசாமலே ஜெயிச்சிட்டீங்களே, பேசி வேற ஜெயிக்கணுமா? ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? என்ன பேச சொல்ற? ஏதாச்சும் பேசுங்க. ஏதாச்சும் ஒரு கவிதை சொல்லட்டுமா? சொல்லுங்க, கேக்குற மாதிரி சொல்லுங்க. ஓகே. என்ன பண்றீங்க? என்னப்பா, நீ தானே கேக்குற மாதிரி சொல்ல சொன்ன. நான் சொன்னது ரசிக்கிற மாதிரி சொல்ல சொன்னேன். ஓ அப்படி. ரசிக்கிற மாதிரி ஒரு கவிதை சொல்லட்டுமா? ரம்யா. கத்திரி வெயில்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க. ஹாய். நீங்க இப்பதானே வந்தீங்க? இல்ல, கவிதைன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே, அப்பவே வந்துட்டேன். சரி, ஓகே, வாங்க உட்காருங்க. ரம்யா. வணக்கம். ரேகா. உங்களை பத்தி இவரு நிறைய சொல்லிருக்காரு. அப்படியா? ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கேண்டீன் ரெஸ்டாரண்ட்க்கு நீங்க எப்ப வந்தாலும் ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் தானே சாப்பிடுவீங்க? அடடா, என்ன இவ்ளோ டீடைல்ஸ்லாம் சொல்லிருக்கீங்க? சரி, ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் இருக்கட்டும். பிரசன்னா, கல்யாண சாப்பாடு எப்போ? என்ன உங்க கல்யாண சாப்பாடை பத்தி தானே கேக்குறேன். ஏன் இவ்ளோ யோசிக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமே. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமா? எவ்வளவு நாள்? நர விழுந்து கேடு தட்டி அப்புறமாவா? ஓகே ரம்யா, வெரி நைஸ் மீட்டிங் யூ. வீட்டுக்கு நீங்க வரணும். ஓகே பிரசன்னா, வீட்டுக்கு கூட்டி வாங்க. ஓகே. என்ன மேடம்? தேங்க் யூங்க. ஹலோ கௌசிக் சார், நான் இன்ஸ்பெக்டர் சுதாகர் பேசுகிறேன் சார். ஏய் ரம்யா, நல்ல ஹாபி தான் செடிக்கு தண்ணி ஊற்றுறது. ஆமாம், மத்தியானம் எங்கேயாவது ரெஸ்டாரண்ட் போயிருந்தியா? இல்லை, ஏன் கேட்குறேன்னா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் உன்னை அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தேன்னு சொன்னார். அதான் போனியா? யாரோட போன? அது பிரசன்னா கூடனா. பிரசன்னா? யாரு பிரசன்னா? ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக இருக்காரு. பர்ஃப்யூம் ஃபேக்டரி பற்றி எழுதுறதுக்காக நீலிமலைக்கு வந்திருந்தாரு. ஓ, அப்போ 2 பேருக்கும். அம்மா, இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியுமா? தெரியும்ண்ணா.
ஆனா அந்த ராஜமாணிக்கத்தோட ஆளுங்க பிரசன்னாவோட கேரக்டர் சரியில்லைங்கிற மாதிரி தப்பா சொல்லிட்டாங்க. அதுல இருந்து அம்மாவுக்கு பிரசன்னாவை பிடிக்காம போயிடுச்சுன்னா. ஆனா உண்மையிலேயே அவர் ரொம்ப நல்லவர்னா. எப்படி இந்த விஷயத்த ஆரம்பிக்கிறதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க. அண்ணா, நீங்க தான் அம்மா கிட்ட எப்படியாவது சொல்லி என்னையும் பிரசன்னாவையும் சேர்த்து வைக்கணும். கண்டிப்பா நீங்க செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குண்ணா. சரி, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூண்ணா. ஹலோ பிரஸ்னா, ஹூஸ் காலிங்? யாருன்னு தெரியலையா? நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலையா? ஹலோ, யாருன்னு சொல்லுங்க. நான் தான் டிசிபி கௌஷிக் பேசுகிறேன்.